வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மோட்டார் வாகனங்களுக்கு 3ஆம் நபர் காப்பீடு செய்யாவிட்டால் ரூபாய் 4000 வரை அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சாலை போக்குவரத்து தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மோட்டார் வாகன சட்டம் 1988 விதி எண் 146 படி இந்தியாவில் உள்ள அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் 3ஆம் நபர் காப்பீடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட அனைத்து மோட்டார் வாகனங்களும் தனது 100% 3ஆம் நபர் காப்பீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சகம் அறிவுறுத்துகிறது. கள அதிகாரிகள் 3ஆம் நபர் காப்பீடு இல்லாத வாகனங்களை கண்டறிந்து மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 196 படி அபராதங்கள் விதிக்க வேண்டும் மற்றும் வாகன உரிமையாளர்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏற்படுத்த வேண்டும். முதன்முறை குற்றத்திற்கு ரூபாய் 2000 அபராதம் அல்லது 3 மாதம் சிறை தண்டனையும், மேற்படி குற்றம் தொடர்ந்தால் 4000 அபராதம் அல்லது 3 மாதம் சிறை தண்டனை வழங்கப்படும். ஆகவே பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை 3ஆம் நபர் காப்பீடு செய்து வாகனங்களை இயக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சாதனை. மாணவர்களை பள்ளியில் தாளாளர் தனத்யாகு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர். மாணவி நிவாஷினி 500க்கு 460 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி மகாலட்சுமி 500க்கு 452 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் காவியநாதன் 500க்கு 440 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடமும் பெற்றனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகள் நிவாஷினி, மகாலட்சுமி, காவியநாதன் ஆகியோரை ஆல்பா பள்ளி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே வட்டிக்கடை உரிமையாளரை கத்திமுனையில் வழிமறித்து 30 லட்சம் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. விழுப்புரம் ரெஹமத் நகரைச் சேர்ந்தவர் வெங்கட சுப்பிரமணிய செல்வம், வயது 50. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். சம்பவ நாளான கடந்த மார்ச் 5ஆம் தேதி மாலை வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவர் கண்டமங்கலம் அரியூர் அருகே சென்றபோது பின்தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் திடீரென கத்திமுனையில் வழிமறித்து வெங்கட சுப்பிரமணிய செல்வம் வைத்திருந்த ரூபாய் 1000 பணத்தை பறித்துக் கொண்டு மேலும் ரூபாய் 30 லட்சம் பணம் கேட்டு சரமாரியாக அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முக்கிய குற்றவாளிகளான புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த அருணாச்சலம், வயது 28 மற்றும் கரிக்கலாம்பாக்கம் மடுகரை மெயின் ரோட்டில் வசிக்கும் வாஞ்சிநாதன், வயது 37 ஆகியோரை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து வழிப்பறிக்கு மூளையாக செயல்பட்டு வரும் அருணாச்சலம், வாஞ்சிநாதன் ஆகியோரை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயத்தில் அம்மன் கழுத்தில் இருந்த 1.5 பவுன் தாலி மற்றும் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்நிலையில் வழக்கம் போல் இன்று காலை கோயிலை நிர்வாகிகள் திறந்தபோது உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அம்மன் கழுத்தில் இருந்த 1.5 பவுன் செயினும் திருடு போயிருந்தது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 60,000 இருக்கும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை, கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பூத்துக் குலுங்கும் மஞ்சள் கொன்றை மலர்கள் மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் பூக்கும் தன்மையை கொண்ட காசியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை என்ற மலர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பூத்து குலுங்கி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி, பூங்காக்கள், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக அளவு பூத்து கண்ணை கவரும் வகையில் உள்ளது. குறிப்பாக கடற்கரை சாலை, சட்டப்பேரவை வளாகம், பாரதி பூங்கா பகுதிகளில் மட்டுமல்லாமல் காந்தி வீதி, புசி வீதி, மிஷன் வீதி, ஆம்பூர் சாலை பகுதிகளில் அதிக அளவு மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி வருகின்றது. வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது.
வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று இரவு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதியுலா புறப்பாடு நடைபெறும். இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 16ஆம் தேதி வியாழக்கிழமை பாரிவேட்டை நிகழ்ச்சியும், 20ஆம் தேதி திங்களன்று திருக்கல்யாண உற்சவமும், 21ஆம் தேதி செவ்வாயன்று திருத்தேர் வீதி உலாவும் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சாலையில் சென்ற 5க்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கடித்ததில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். புதுச்சேரியில் அதிக அளவு வெயில் வாட்டி வதைத்து வரும் வேளையில் தெருநாய்களின் தொல்லையும் அதிகரித்து வருகின்றது. தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் சாலையோரம் செல்பவர்களை துரத்தி கடிக்க முயற்சிப்பது அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பிள்ளையார்கோவில் வீதியைச் சேர்ந்த கார்த்திகேயன், வேல்முருகன் நகரில் சிவா, டான் பகதூர், கண்ணன், மீனா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் துரத்தி கடித்ததில் காயமடைந்தவர்கள் இப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர். புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வெயில் தாழாமல் குடிநீர் குழாயை திறந்து தண்ணீர் குடிக்கும் குரங்கு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி நடைபெற்று வருவதால் பகல் நேரங்களில் வெயிலின் வெப்பம் அதிக அளவு காணப்படுகின்றது. இதனால் பொதுமக்கள் அதிக அளவு வெளியில் வராமல் பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலில் பாதிக்கப்படுகின்றன. விலங்கு ஆர்வலர்கள் பலரும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு தண்ணீர் குடிக்க சுவரிலிருந்து இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும். இதேபோன்று மற்றொரு குரங்கும் இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தேவையான நீரை வழங்குங்கள் என்று கூறி பரவி வருகின்றது. அம்பகரத்தூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த மாதம் 29ஆம் தேதி பூச்செறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தினசரி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகாமாரியம்மன் அன்னவாகனத்தில் தீக்குழி அருகே எழுந்தருளியதை அடுத்து அம்மன் கரகம் முதலில் தீக்குழியில் இறங்கி தீமிதி திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை வேண்டிக் கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகாமாரியம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வில் அமலோற்பவம் பள்ளி மாணவன் கிரிஷாந்த் அபினவ் 500க்கு 497 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரியில் உள்ள அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியின் மாணவன் கிரிஷாந்த் அபினவ் என்ற மாணவன் 500க்கு 497 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் லோகச்சந்தர் 500 மதிப்பெண்களுக்கு 494 மதிப்பெண் எடுத்து பள்ளி அளவில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இன்று அவர்களை பள்ளியின் தாளாளர் லூர்துசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் புதுச்சேரியில் 97.75% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் 2024 நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 3909 மாணவர்களும் 3701 மாணவிகளும் என மொத்தம் 7610 மாணவர்கள் தேர்வெழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி 7439 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3772 மாணவர்களும் 3667 மாணவிகளும் அடங்குவர். ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 97.75 ஆகும். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் 100 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய நிலையில் 53 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. மேலும் தமிழ், ஆங்கிலம் மற்றும் உயிரியல் பாடங்களில் தலா ஒருவர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்ணை பெற்றுள்ளார். ஒட்டுமொத்தமாக 179 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கடந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றி வருவதால் அவர்கள் மார்ச் மாதம் தமிழக பாடத்தில் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.